அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா. நம்ம இப்போ திருமாலை பார்த்துட்டுருக்கோம். தொண்டடிப்புடி ஆழ்வார் அவரை பற்றி சில விசேஷமான விஷயங்கள் பார்த்தோம். திருவரங்கநாதனை தவிர வேறு யாரையும் அவர் அறியார், அதாவது பெரிய பெருமாளை அல்லது வேறு அறியாதிருப்பார் ஒருவராய்த்து இவர் அப்படின்ட்டு தொண்டடிப்புடி ஆழ்வாரை சொல்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில். இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, திருவரங்கநாதனை தவிர வேறு யாரையும் அவர் பாடவில்லை. ஆனால் திருவேங்கடமுடையான் இருக்கானே, அவனை 9 ஆழ்வார்கள் பாடினார்கள். ஆனால் தொண்டடிப்புடி ஆழ்வார் மட்டும் பாடலை. இவரும் பாடியிருந்தால் 10 பேர் பாடியிருப்பா. திருவரங்கநாதனை 10 பேர் பாடியிருக்கான், இன்க்ளூடிங் தொண்டடிப்புடி ஆழ்வார். ஸோ 11 பாடிய பெருமாள் அப்படின்ட்டு திருவேங்கடநாதனுக்கு பேர். ஆனால் திருவேங்கடமுடையானுக்கு சொல்ல முடியுமா 11 பாடிய பெருமாள்? சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இப்படி 9 பாடிய பெருமாள் அப்படின்னா அது கொஞ்சம் குறைச்சல் தானே. ஸோ அதனால் 11 பாடிய பெருமாள் அப்படின்ற பெருமை பெரிய பெருமாளுக்கு ஸ்ரீரங்கநாதனுக்கே உண்டு. இது ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க. ஒரு தரம் திருவரங்கத்திலிருந்து அரையர் சுவாமி அவர் திருமலைக்கு போய் திருவேங்கடமுடையானை சேவிக்கணும் அப்படின்ட்டு போயிருந்தாராம். ஸோ திருமலைக்கு திருவேங்கடமுடையானை சேவிக்க போகும்போது திருவேங்கடமுடையானுக்கு ஆசை. ஏன்னா ஸ்ரீரங்கநாதன் அழகாக அரையர் சேவை, அழகாக இசையோட கூடிய பாசுரங்களை அவன் அனுபவிக்கிறானே, அவருடைய வர்ணனையெல்லாம் அனுபவிக்கிறானே அப்படின்ட்டு திருவேங்கடமுடையான் அந்த அரையர்கிட்ட கேட்டுட்டாராம், என்னை பற்றி பாடுங்கோ அப்படின்ட்டு. ஸோ அந்த திருவேங்கடமுடையான் கேட்ட உடனே அரையர் சும்மா இருப்பாரா? அவரும் பாட ஆரம்பித்தார். நன்னா ஆழ்வார் பாசுரங்களை பாடினார். மேலே வர்ணனையெல்லாம் கொடுக்குறார். அந்த வர்ணனையிலே சொல்லும்போது ஒரு தரம் வருது அவருக்கு 11 பாடிய பெருமாள் அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் அவர் சொல்லி அந்த பழக்கம் இருக்கு இல்லையா, அதனால் 11 பாடிய பெருமாள் அப்படின்ட்டு சொன்னாராம். அதை கேட்டுட்டு திருவேங்கடமுடையான், அப்பா 11 பாடிய பெருமாளானா எங்கே இந்த பொடியனாலே கெட்டது அப்படின்னு சொன்னாராம். பொடியனாலேன்னா தொண்டடிப்புடி ஆழ்வாராலே கெட்டது அப்படின்ட்டு சொன்னாராம். ஸோ இது ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க நம்ம ஆச்சாரியர்கள். பெரிய பெருமாளை தவிர வேறு யாரையும் அறியாதிருப்பார் ஒருவராய்த்து இவர் அப்படின்னா தொண்டடிப்புடி ஆழ்வார். ஸோ இப்படி இருக்கக்கூடிய விசேஷத்தை இந்த ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி மூலம் எடுத்து சொல்லுவாங்க. அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடியேன்